வணக்கம். இந்த வீடியோல ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி வந்து HDFC பேங்கோட என்பிஎஃப்சி. ரீசெண்டா தான் வந்து HDFC இந்த என்பிஎஃப்சி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐபிஓ அவங்க பிளேஸ் பண்ணியிருந்தப்பயே இந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது பத்தி. கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்பதான் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்கு என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு ரெவன்யூ பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தரலாம். இந்த குவார்டர்ல அவங்க ப்ராஃபிட் வந்து 568 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 2% கம்மி. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல அவங்க 582 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல 2092 கோடி பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 18.3% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல ஓவரால் ரெவன்யூ வந்து 4465 கோடி வந்து அவங்க ரெவன்யூவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அசட் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 62% வந்து அவங்க ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா பேட் லோன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆல்ரெடி என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் என்பிஏவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ப்ரொவிஷனும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அசட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பேடா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 14.98% இருந்தது லாஸ்ட் இயர். அது வந்து இப்ப 12.72% வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்தாவே தெரியும். அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதன் காரணமா தான் அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரியிங் சைன் தான். அடுத்து அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா அவங்களோட கிராஸ் லோன்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்றது 1,09,347 கோடி. இதுல 73% வந்து செக்யூர்டு லோன்ஸ் தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து 27%. இந்த குவார்டர்ல அவங்க எவ்வளவு லோன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15,171 கோடி. இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 8.1% வந்து கம்மி. ஸோ வந்து அவங்க வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணாலுமே இது வந்து 14% வந்து கம்மி. இதுல ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் 20 பாரோயர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் கடன் கொடுத்த அந்த வேல்யூல 0.32% தான். ஸோ டிஃபால்ட் பண்ணாலுமே அது வந்து பெருசா பாதிக்காது. ஸோ அதனால அந்த டாப் 20 பாரோயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த சைடு வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி அவங்களோட லெண்டிங் வந்து எப்படி இருக்கு அக்ராஸ் வெர்டிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து என்டர்பிரைஸ் லெண்டிங் வந்து 39% வந்து ஒட்டுமொத்த லோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசட் ஃபைனான்ஸ் வந்து 38%, கன்சியூமர் ஃபைனான்ஸ் வந்து 23% வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்டர்பிரைஸ் லெண்டிங் அண்ட் அசட் ஃபைனான்ஸ் இது எல்லாமே வந்து செக்யூர்ட் லோன்ல வரும். ஸோ அதனால தான் அவங்களோட செக்யூர்ட் லோன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அடுத்து அசட் குவாலிட்டி நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து 2.56 இருக்கு. அது வந்து லாஸ்ட் இயர் 2.26% இருந்தது. அது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நெட் என்பிஏவும் 1.11% இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரொவிஷனும் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அசட் குவாலிட்டி அடுத்தடுத்த குவார்டர்லயும் பேடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியை வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து லிஸ்டிங் அப்போ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆக்சுவலி ஐபிஓ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் ஆகும்போது 13% வந்து பிரீமியம்ல வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. 835 ரூபாய் வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து லாஸ்ட் 1 மந்தாவே கீழே விழுந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து 768 ரூபாயில வந்து இருக்கு. வேல்யூவேஷனா பார்த்தா இந்த மாதிரி ஒரு என்பிஎஃப்சி கம்பெனிக்கு வந்து நம்ம பிரைஸ் டு புக் பார்க்கணும். இப்போ பிரைஸ் டு புக்கா பார்த்தா வந்து 3.45 டைம்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான்.
அது மட்டும் இல்லாம நம்ம ஐபிஓ சமயத்துல போட்ட வீடியோலயே வந்து சொல்லியிருப்போம். ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து பாதிப்பா தான் இருக்கும் அப்படின்னு. என்னன்னா ஒரு பேங்க் வந்து அவங்களே ஒரு என்பிஎஃப்சி நடத்துறாங்க அப்படின்னா அதுல வந்து 20% ஸ்டேக் தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு ரூல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து இந்த ஹெச்டிபி பினான்சியல் சர்வீஸ்ல 74% ஸ்டேக் இருக்கு இந்த ஐபிஓ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இதை வந்து அவங்க குறைக்கணும் அப்படின்னு அந்த ரூல் வந்துச்சு அப்படின்னா அவங்களே அவங்க கிட்ட இருக்க ஸ்டேக்கை ஓப்பன் மார்க்கெட்ல விற்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படிங்கிறப்ப இந்த அந்த டைம்ல இந்த ஷேர் வந்து ப்ரெஷர்ல இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பயுமே இந்த கம்பெனி வந்து வேல்யூவேஷனா காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிசல்ட்ஸ்ல இருந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் அதோட வேல்யூவேஷன் சம்பந்தமான டீடைல்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை வந்து தனி வீடியோ போட ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.